வெல்கம் டு பவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சாஃப்டான இட்லி மாவை எப்படி தயார் பண்ணுறதுன்னா, நல்லா மல்லிகைப்பூ போல் வெள்ளையாக சாஃப்டாக இட்லி எப்படி செய்யணும், மாவை எப்படி ஆட்டணுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளார போகலாம். நான் இன்றைக்கி இட்லி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு படி இருக்குது. இந்த குட்டி உலக்கில் நான் அளந்து எடுத்தேன். 8 வந்தது. 4க்கு 1 உளுந்து கணக்கு, அதுபோல் 8க்கு 2 உளுந்து போட்டுக்கணும். இப்போது அரிசியை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நல்லா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா களைஞ்சி ஊற்றிடலாம். 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஊற வச்சுக்கலாம். அதே போல் உளுந்து 2 உலக்கு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது சாஃப்டாக வர்றதுக்காக 1 உலக்கு ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசின்னு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. அதையும் நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்க போகிறோம். இது மினிமம் 3-4 மணி நேரம் நல்லா ஊறணும். அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணியும், ஜவ்வரிசிக்கு உளுந்துக்கு எல்லாத்துக்குமே தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது இந்த உளுந்து கூட 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறோம். அது கூலிங் ஏஜென்ட். இது தோசைக்கு கலரும் கொடுக்கும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதையும் சேர்த்துக்கலாம். இது ஆமணக்கு விதை, கொட்டைமுத்துன்னு சொல்லுவாங்க. இது எல்லா கடையிலையும் கிடைக்கும். இதை நல்லா ஒரு 30 கொட்டை எடுத்து இது போல் தட்டி அதில் இருக்கிற அந்த வெள்ளை கலர் அந்த முத்து மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம அரிசியோடு சேர்த்து ஆட்டணும். இப்போ அரிசி உளுந்து எல்லாம் ஊறிடுச்சு 3 மணி நேரம். உளுந்தை ஃபஸ்ட்டு கிரைண்டர் கழுவிட்டு போட்டு விட்டுருப்போம். உளுந்து எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட்டணும். பாருங்கள், சைடில் அப்படியே ஃப்ளஃபியாக வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கணும். கிட்ட இருந்து நல்லா சாஃப்டாக நல்லா பால் மாதிரி வந்த உடனே நம்ம கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அள்ளி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ உளுந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டாச்சு. அடுத்தது அரிசியும் சேர்த்து ஆட்டிக்கலாம். இந்த இட்லி அரிசிக்கு பதிலாக நம்ம IR 20 அரிசியும் இட்லிக்குன்னு தனியாக இருக்குது, அதையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஜவ்வரிசியும் சேர்த்து இந்த அரிசியோடு சேர்த்து ஆட்டிகிட்ருக்கோம். இது ஓரளவு நல்லா 2 நிமிஷம் ஆட்டினதுக்கப்புறம் அந்த கொட்டைமுத்து விதைகளை சேர்த்துக்கலாம். நல்லா தருன்னு ஆட்டியிருக்கு, பாதி ஆட்டியிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் புளிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா சாஃப்டாக பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை எடுத்துடலாம். ஆட்டி வச்சிருக்கிற அரிசி மாவையும் உளுந்து மாவையும் எப்படி கலக்கிறோங்கிறது தான் மாவோட பதமே இருக்குது. இது போல் நம்ம அரிசி மாவையும் உளுந்து மாவையும் நல்லா கை விட்டு நல்லா கலக்கி வைக்கணும். உப்பு பத்தலைன்னா கூட இந்த ஸ்டேஜில் நம்ம கையில் உப்பு வச்சு கொஞ்சம் தண்ணி வச்சு கூட கலக்கிக்கலாம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து மாவு உள்ளே போட்டு நல்லா கை விட்டு கலக்குங்க. பாருங்கள், அடியிலேருந்து நல்லா கலக்கி விடணும். நம்மளுக்கே அந்த மாவு சாஃப்டாக வர அளவுக்கு நல்லா அடித்து கலக்கணும். நல்லா கலக்கிட்டு பாத்திரத்தில் ஓரெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா காற்று போகிற அளவுக்கு இருக்கணும். அப்படின்னா தான் சீக்கிரம் மாவு புளிக்கும். அதனால் ஒரு கரண்டியை வச்சுட்டு மேலே ஒரு தட்டு போட்டு முடிக்கலாம். எனக்கு 3-4 மணி நேரத்துலேயே மாவு புளிச்சிருச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு.
நல்லா இதாக கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இதுக்கு இட்லி ஊற்றும்போது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்திங்கன்னா ஒரு 1 hour பிஃபோரே எடுத்து தண்ணிக்குள்ளே இறக்கி கூலிங் போகிற அளவுக்கு வச்சுட்டு அப்புறம் இட்லி ஊற்றுங்க. பாருங்கள், நாங்கள் இட்லி ஊற்றினோம். நல்லா சாஃப்டாக ஈஸியாக வைக்கிற அளவுக்கு குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.